அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்போ ஒரு 12th முடித்த ஸ்டூடெண்ட் அடுத்து என்ன மாதிரியான கல்லூரிகளை எல்லாம் சேரலாம், அடுத்து என்ன கவுன்சிலிங் ப்ராசஸ், இது மாதிரி A to Z தகவல்களை கொடுத்துட்டு வரோம். அதில் பர்டிகுலராக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஐடி. அதாவது விஐடிங்கிற கல்லூரி பார்த்திங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஒரு தலைசிறந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாகவும் பார்க்கப்படுது. அது தமிழ்நாட்டிலையும் இருக்குதுங்க. இப்போ இந்த விஐடியில் சேர்றதுக்கு விஐடி ட்ரிபிள்இங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முடியவே போகுதுங்க. இப்போ நிறைய மாணவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நான் விஐடி ட்ரிபிள்இ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டேன், அடுத்து என்ன செய்கிறது, அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி தான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாகவும் தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முதல் விஷயம் விஐடி ட்ரிபிள்இ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு எல்லாருமே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஐடி ட்ரிபிள்இயோட ரிசல்ட்ஸுங்கிறது நமக்கு மார்க் வராது, பர்சன்டேஜ் வராது, பர்சன்டைல் வராது, ஸ்கோரும் வராது. ஒரே ஒரு நம்பர் தான் வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்கு தான் வரும். ஸோ அந்த ரேங்கை வச்சு தான் நம்ம எந்த ரவுண்டில் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியும், எந்த ரவுண்டில் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க, அப்படி எந்த ரவுண்டில் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இது சம்மந்தமாக நிறைய யூடியூப் சேனல்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த ரேங்க் வாங்கினா உங்களுக்கு வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த ஃபீ கேட்டகரி இல்லை ஃபீஸு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதாவது வெள்ளூர் விஐடி பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபீ கேட்டகரி கிடையாதுங்க. 5 ஃபீ கேட்டகரி 1, 2, 3, 4, 5 இதை ஸ்லாப்னு சொல்லுவாங்க, ஃபீ ஸ்லாப்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ஃபீ ஸ்லாப் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டேட்டான்னு சொல்லி நிறைய பேர் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை போட்டு அது கூட ஒரு 100, ஒரு 200, 300 ஒவ்வொரு ஃபீ ஸ்ட்ரக்சருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1600 இருக்குன்னா அடுத்து பார்த்திங்கன்னா 1900, 2200, 3500 இந்த ரேங்க் வாங்கினா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையானு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்துட்டு இருக்க இந்த டேட்டாவுமே ஒரிஜினல் கிடையாது. இது சும்மா தோராயமாக போடப்பட்ட தகவல். அப்போ உண்மையான தகவலுக்கு நான் எங்கே சார் போகிறது? நான் எனக்கு ஒரிஜினலாக நான் வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க்குக்கு என்ன மாதிரியான சீட்ஸ், என்ன மாதிரியான சீட்டு கிடைக்கும், என்ன பிரான்ச் கிடைக்கும், என்ன ஃபீஸ் லேபில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் தகவல்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கடந்த சில வருஷங்களாகவே நம்ம இந்த விஐடி கவுன்சிலிங்கான ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கான பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கனாலுமே தெரியும், ஒரிஜினலாக நம்ம இருக்கிற டேட்டாங்கிறது இதுதாங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க டேட்டா தான் நமக்கு ஒரிஜினல் டேட்டா. ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டாவில் லாஸ்ட் இயர் என்ன ரேங்க்குக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சதுங்கிற டேட்டாங்கிறது இதுதான். இல்லை நீங்கள் பார்க்கலாம் நிறைய கேப் இருக்குன்னா அந்த கேப்பில் இருக்க டேட்டாலாம் என்கிட்ட கிடையாது, இல்லை அதெல்லாம் ஒரிஜினல் டேட்டா கிடையாது. மற்றபடி இந்த கேப் இல்லாமல் ஃபுல்லாக இருக்கிற டேட்டாஸுங்கிறது ஒரிஜினல் டேட்டா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ரேங்க். லாஸ்ட் இயர் நம்ம நேரடியாக கவுன்சிலிங்கில் உட்காந்து மாணவர்களுக்கு எடுத்து கொடுத்த சீட் மற்றும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரிஜினலான டீட்டெயில்ஸை வாங்கி அப்லோட் பண்ணி வச்சுருக்க டீட்டெயிலுங்கிறது இதுதாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேங்க் வாங்கினா என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வெள்ளூர் கேம்பஸ். ஸோ வெள்ளூர் கேம்பஸில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஃபீ கேட்டகரி 1ல் 9100 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சதுங்க. ஃபீ கேட்டகரி 2ல் 18100 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருதுங்க. ஃபீ கேட்டகரி 3ல் 23000 ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிது. ஃபீ கேட்டகரி 4 and 5 என்கிட்ட டேட்டா இல்லை. ரெண்டாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் கேம்பஸில் 4990ங்கிற ரேங்க்குக்கு ஃபீஸ் லேப் 1ல் சீட்டு கிடச்சது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக டேட்டா கிடையாது. மூணாவது சிவில் இன்ஜினியரிங் டேட்டா என்கிட்ட கிடையாது. அடுத்து முக்கியமாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த டேட்டா எல்லாமே ஒரிஜினல் டேட்டா. இது நானே கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கான ஒர்க் பண்ணி கொடுத்து எடுத்த டேட்டா. இதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வெள்ளூரில் 583 இந்த சீட்லேருந்து ஒரு 10 ரேங்க், அதாவது அதிகபட்சம் 600 ரேங்க்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்லாப் முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 800 ரேங்க் எடுத்தால் கிடைக்கும், 1000 ரேங்க் எடுத்தால் கிடைக்கும், 2000 ரேங்க் எடுத்தால் கிடைக்கும்லாம் கிடையாது. நீங்கள் வெள்ளூரில் ஃபீஸ் லேப் 1ல் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னா 583ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு முடிஞ்சது.
ரெண்டாவது ஃபீஸ் லேப் 2க்கு வந்து என்ன ஃபீஸ் என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1353. கூடுதலாக நீங்கள் ஒரு 1500 கூட வச்சுக்கோங்க. 1500 ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 2ல் வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஃபீஸ் லேப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சதுன்னா 7669ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சது. இது நானே பர்சனலாக நான் வந்து எடுத்து கொடுத்த சீட்டுங்க. அடுத்து ஃபீ கேட்டகரி 4 19,000 ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 4ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட கோர் பிரான்ச்சுக்கு வந்து சீட்டு கிடச்சது. 32,000ங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 5ல் இந்த பார்த்துக்கோங்க, ஃபீ கேட்டகரி 5ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிதுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸில் ஃபீஸ் லேப் 1ல் 7498ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. ஸ்லாப் 2 என்கிட்ட டேட்டா கிடையாது, ஸ்லாப் 3 டேட்டா கிடையாது. ஏன்னா சும்மா நான் உங்களுக்கு ஃபேக்காலாம் சொல்ல விரும்பலை, இதெல்லாமே ஒரிஜினல் டேட்டா. ஃபீஸ் லேப் 4ல் 26,158ங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டுங்கிறது கிடச்சிதுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 1 1783க்கு ஃபஸ்ட்டு ஃபீஸ் லேபில் சீட்டு கிடச்சது. செகண்டு ஃபீஸ் லேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6625ங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 2ல் சீட்டு கிடச்சது. ஃபீஸ் லேப் 3ல் 14,980ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சதுங்க. ஃபீஸ் லேப் 4 27,500க்கு சீட்டு கிடச்சது. ஃபீஸ் லேப் 5 34,275க்கு சீட்டு கிடச்சதுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 1க்கு என்கிட்ட டேட்டா கிடையாது. ஃபீஸ் லேப் 2 3286க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. ஃபீஸ் லேப் 3 9121க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஃபீஸ் லேப் 4க்கு என்கிட்ட டேட்டா கிடையாது. ஃபீஸ் லேப் 5ல் 24,800ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிதுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஃபீஸ் லேப் 1ல் 1097ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது. ஃபீஸ் லேப் 2 என்கிட்ட இல்லை. ஃபீஸ் லேப் 3 14,000 ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது. ஃபீஸ் லேப் 4 என்கிட்ட டேட்டா கிடையாது. ஃபீஸ் லேப் 5ல் 27,000 ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். என்கிட்ட 1 2 3 4க்கு சீட்டு கிடையாது, அதாவது என்கிட்ட டேட்டா கிடையாது. ஆனால் ஃபீஸ் லேப் 5க்கு வந்து பார்த்திங்கன்னா 21,300ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்லாபுக்கு என்கிட்ட டேட்டா கிடையாது. பட் 4th ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா 22,527 அப்படிங்கிற ஒரு ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஃபீஸ் லேப் 5ல் வந்து பார்த்திங்கன்னா 23,300ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டிங்கிற டிபார்ட்மெண்ட். ஃபீஸ் லேப் 1 என்கிட்ட டேட்டா கிடையாது. ஃபீஸ் லேப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2,929க்கு சீட்டு கிடச்சது. ஃபீஸ் லேப் 3 வந்து பார்த்திங்கன்னா 11,478க்கு சீட்டு கிடச்சது. ஃபீஸ் லேப் 4க்கு என்கிட்ட டேட்டா கிடையாது. ஃபீஸ் லேப் 5 வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சதுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஐஓடி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஐஓடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 1க்கு 1585க்கு சீட்டு கிடச்சிது. ஸ்லாப் 2க்கு என்கிட்ட டேட்டா கிடையாது. ஸ்லாப் 3 16,500 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிது. ஸ்லாப் 4 27,031, ஸ்லாப் 5 32,000ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருந்துச்சிங்க. அடுத்து வெள்ளூர் கேம்பஸ் சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபீஸ் லேப் 1 881க்கு சீட்டு கிடச்சிது. ஃபீஸ் லேப் 2 6,044ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது. 3 and 4 கிடையாது. என்கிட்ட 5th ஃபீஸ் லேபில் 29,000 ரேங்க்கில் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட். ஸோ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் லேப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 16,409ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிதுங்க. 2வது ஃபீஸ் லேப் சீட்டு என்கிட்ட டேட்டா இல்லை. 3rd ஃபீஸ் லேபோட டேட்டாங்கிறது 37,000 ரேங்க் வாங்கியிருந்தால் ஃபீஸ் லேப் 3ல் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, இஎல்சின்னு சொல்லுவாங்க. ஃபீஸ் லேப் 1ல் 2,730ங்கிற ரேங்க்கு சீட்டு கிடச்சது. 2வது ஃபீஸ் லேபுங்கிறது 14,000ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சு. 3 4 5 என்கிட்ட இல்லை. அடுத்து முக்கியமாக சிஎஸ்சிக்கு அடுத்து இசி அதிகமாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் லேப் 1ல் 5,660ங்கிற
ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்குது. ஃபீஸ் லேப் 2ல் 18,000 ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. ஃபீஸ் லேப் 3 டேட்டா இல்லை. ஃபீஸ் லேப் 4ல் 30,800ங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 4ல் சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. ஃபீஸ் லேப் 5 38,850ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஃபீஸ் லேப் 1க்கு 17,823ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் இசிஇ வித் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். என்கிட்ட வந்து ஃபீஸ் லேப் 4க்கு மட்டும் டேட்டா இருக்குது. 43,495க்கு வந்து சீட்டு கிடச்சிதுங்க. அது அடுத்த டிபார்ட்மெண்ட் இசிஇலே, அதாவது எலக்ட்ரானிக்ஸ்லேயே விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி ஃபீஸ் லேப் 1ல் 11,000 ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது. அதுக்கடுத்து மற்ற டேட்டா என்கிட்ட இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் இந்த பயோ சிஎஸ் குரூப் முடித்த மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டான ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் லேப் 2ல் 26,516ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஐடி. கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஐடிக்கு முக்கியத்துவம் தரதில்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈக்குவலான டிபார்ட்மெண்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமாக இதை எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீஸ் லேபில் 3,634க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. ரெண்டாவது ஃபீஸ் லேப் 8,631க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. மூணாவது ஃபீஸ் லேப் 22,195க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. நாலாவது ஃபீஸ் லேப் 33,151க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. அஞ்சாவது ஃபீஸ் லேப் 38,468க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஃபீஸ் லேப் 1 மட்டும்தான் இருக்குது. 9,554ங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருந்துச்சுங்க. அடுத்து மெக்கானிக்கலில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 40,000 ரேங்க்குக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஐடி வெள்ளூர். இது வந்து நான் எல்லா கேம்பஸும் சொல்ல வரல, வெள்ளூர் கேம்பஸில் மட்டும் இதுதான் ஒரிஜினலான ரேங்க். இந்த ரேங்க்குக்கு கடந்த வருஷம் இந்த சீட்டு தான் கிடச்சதுங்க. நான் சும்மா நான் வந்து தோராயமாக ஒரு 500 சேர்த்திலாம் சொல்ல வரல. இது எல்லாமே ஒரிஜினலாக லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்காக நானே தனிப்பட்ட முறையில் டீல் பண்ண டேட்டாஸுங்க. ஸோ இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபீஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு விஐடியில் இந்த பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து விஐடி கவுன்சிலிங், விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அப்ளிகேஷன் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விஐடி சென்னையில் சேர்றதுக்கு என்ன ரேங்க் வாங்கினா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொடுக்க போகிறேங்க. ஸோ இது மாதிரி முழுமையான தகவல்கள் மற்றும் வந்து இந்த தொடர்ச்சியான தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஐடி EEE எழுதி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.